தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் விசிகாவிலிருந்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை, மாணவர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய இது தொடர்பான முதல் கட்ட கருத்து என்ன? வணக்கம்ங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு, படிக்கிற பெண்ணுக்கு, அதுவும் பல்கலைக்கழக வளாகத்துல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கக்கூடியது. அந்த பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு, காவல்துறை உறுதி செய்ய வேண்டும். இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல இந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை ஒட்டியான போராட்டங்கள், அந்த பெண்களுக்கு படிக்கிற பெண்கள் வெறும் பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, மற்ற இடங்கள்லாம் பணி செய்யற இடங்கள் இல்ல, வெறும் பல்கலைக்கழக வளாகம் மட்டும் இல்ல, பெண்கள் எங்கெல்லாம் பணி செய்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கு என்று எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த போராட்டத்தை எப்படி நடத்துறது? நீங்க பல்கலைக்கழக வளாகத்துல நீங்க போராட்டம் நடத்துறதா அல்லது வெளியில நடத்துறதா அப்படிங்கிறது அது உண்மையாவே நம்ம அந்த போராட்டத்தை நம்ம அது வரவேற்கலாம். ஆனால் அந்த கட்சியினுடைய இன்னொரு தலைவர் தமிழிசை அவர்கள் முந்தி கொண்டு போராட்டத்தை நடத்தியதின் விரக்தியில நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்படி தன்னைத்தானே சாட்டையால அடிக்கிற போராட்டம் அப்படிங்கிறது அது போராட்டம் இல்ல, அது முழுக்க இந்த செயலையே கொச்சைப்படுத்துறது மாதிரி, இழிவுபடுத்துறது மாதிரியா தான் இருக்குது. இது ஒரு போராட்டம்னு எப்படி நம்ம அதை சொல்ல முடியும்? இப்ப அடிச்சுக்கிறாருன்னா 2020 செப்டம்பர் மாதம் ஹத்ராஸ்ல ஒரே ஒரு தலித் பெண் 4 பேரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட போது இதே பாஜகவை சேர்ந்தவர்கள், அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படித்தான் பண்ணுவாங்க, தலித்துகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னவங்க. அப்போது இவர்களுக்கு இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு சேர்த்துதான் அவர் அடிச்சுக்கிறாரா? ஹத்ராஸ் சம்பவத்துக்கும் சேர்த்து நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? சரி, அல்லது பில்கேஸ் பானு இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு குற்றுயிரும் கொலையுமா போட்டாங்க, அவங்க குழந்தை இறந்தாங்க, அதோட சேர்ந்து 20 பேருக்கு மேற்பட்ட ஒரு படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த வழக்குல ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு அத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர் முழுக்க பார்ப்பனர்கள்ங்கிறதான் விடுதலை செய்யப்பட்டார்கள் சொல்லி வெளிப்படையா பேசினார்கள். ஆனால் அதற்கும் சேர்த்துதான் அண்ணாமலை அவர்கள் சாட்டையில அடிக்கிறாரா? இது முழுக்க ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக அவர் செய்யறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். குறிப்பா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டுல தன்னைத்தானே ரிக்ஷா வண்டில இழுக்கிற அந்த கலாச்சாரத்தை போக்கணும் சொல்லி கை ரிக்ஷா முறையை ஒழிச்சாரு. அதே போல தெருக்கள்ல இந்த மாதிரி சாட்டையால அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிற நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான மறுவாழ்வு வழியை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படி தெருவில் நின்று பிச்சை எடுக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது, சாட்டையால அடிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்கிற பழக்கம் தான் தடுக்கப்பட்டது. நிச்சயமாக சார், இந்த தருணத்துல இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி திரு வன்னியரசு.